ஏ வள்ளி இங்க வா. இந்த வரேங்கம்மா. போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துரு வா. சரிங்கம்மா. ஏய் என்ன அங்க சத்தம்? உருட்டாம வேலையை பாரு. ஏற்கனவே தலை வேற வலிக்குது. இந்தாங்கம்மா. ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்களா, அதனால கூட தலைவலிக்கும். நான் போய் தைலம் எடுத்துட்டு தேய்ச்சி விட்டுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாள் ஃபுல்லாக ஃபோன் பார்க்கறதுனால எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றியா? நான் எதுவும் தப்பாக சொல்லலைம்மா. வேற எப்படி சொல்ற? இல்லை, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் தான் சொல்ல வந்தேன். என்னை பார்த்தா உனக்கு தூங்கு மூஞ்சி மாதிரி தெரியுதா, இல்லை ஃபோன் அடிக்ட் மாதிரி தெரியுதா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. ஏய் சிக் போ, என் மூஞ்சி முன்னாடி நிற்காத. இதுதான் பெரிய தலைவலி. அம்மா, சாப்பாடு ரெடி இருக்கு, எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு போறீங்களா? நீ ஏன் கொட்டிக்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு கிளம்பு. அம்மா வித்யா, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி கூப்பிடாதுன்னு? நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டாலே எனக்கே அசிங்கமாக இருக்கு. மன்னிச்சிருங்கம்மா. என்ன சொல்லு? உடம்புக்கு முடியல, ஒரே கை கால் வலியாக இருக்குது. ராத்திரியில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நான் வேணா மாத்திரை வாங்கிட்டு வந்து தரவா, இல்லை கால் கையெல்லாம் அமுத்தி விடவா? அது இல்லைம்மா, நானே போய் வாங்கிக்குவேன். காசு மட்டும். என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டே நீ காசு கேட்குற? தூக்கம் வரலனா தூங்காம கடை. ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா. 100 ரூபாயா? நீ செய்கிற வேலைக்கு உனக்குலாம் மாச சம்பளம் கொடுக்கறதே பெருசு. இதில் வேற அப்பப்போ வேற வந்து காசு கேட்பியா? இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எதோ வேலையாக செய்யாமல் இருந்திருக்கேனா? எல்லா வேலையும் செஞ்சுருந்தானமா இருக்கேன். கிழிச்ச. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்வ. ஏதோ எங்கள் அப்பா நீ கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தேன்னு சொன்னனால தான் இப்போ வரைக்கும் வேலைக்கு வச்சிருக்கேன். இல்லைனா எப்போவோ துரத்தி விட்டு இருந்திருப்பேன். ஆமாடி, கையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அப்படி தாண்டி பேசுவேன். வாயை மூடிட்டு இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா வேலைக்கே வராத. உன்னை எதிர்பார்த்துலாம் இங்கே யாரும் இல்லை. கிழிச்ச. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்வ. ஏதோ எங்கள் அப்பா நீ கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தேன்னு சொன்னனால தான் இப்போ வரைக்கும் வேலைக்கு வச்சிருக்கேன். இல்லைனா எப்போவோ துரத்தி விட்டு இருந்திருப்பேன். வாயை மூடிட்டு இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா வேலைக்கே வராத. உன்னை எதிர்பார்த்துலாம் இங்கே யாரும் இல்லை. குடும்ப கஷ்டத்துக்காக இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். எல்லா தலையெழுத்து.